ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நைட்டே நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு மொட்டை அடிக்கிற பாப்பாவுக்கு ஃப்ராக் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து துருவன் குட்டிக்கு போட்டு அழகு பார்த்தா பொன் குழந்த மாதிரி அழகாக இருந்தான். ஸோ ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர்றதெல்லாம் பெருசு இல்லை. ரிட்டன் வந்து அந்த துணி நினச்சாலே அப்பா அப்படின்னு ஊருக்கு ரிட்டன் வரணுமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. ஸோ வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸும் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரெடி பண்ணி சாப்பிட்டு ரிட்டன் காய போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியே துணி மடிக்கிறதுக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், நைட்டு பூரி சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பூரியோ உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து நான் கடலை மாவே சேர்த்தவே இல்லை. உருளைக்கிழங்கு நார்மலாக தக்காளி வெங்காயம் மட்டும்தான் போட்டு சேர்த்துருந்தேன். ஸோ